தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் நண்பர் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கணத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம். இயேசு அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக் கொடும் என்றார். அப்போ இயேசு ஜெபிப்பதை சீடர்கள் கண்டார்கள். கண்ட காரணத்தினால் சீடர்கள் இயேசுவிடத்தில் கேட்குற கேள்வி, எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்பதை கண்டிருக்கின்றார்களா? நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்பதை, பெற்றோராகிய இருக்கிற நீங்கள் ஜெபிப்பதை கண்டார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் கேட்பார்கள், அப்பா எனக்கும் இதே மாதிரி ஜெபிக்க வேண்டும், அம்மா எனக்கும் இதே மாதிரி ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு அவன் கடந்து வரும். ஆனால் பெற்றோர்கள் ஜெபிப்பதை பிள்ளைகள் கண்டதில்லை. காணாத காரணத்தினால் நீங்கள் வாருங்கள், ஜெபமலைக்கு வந்து அமருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அமர மாட்டார்கள். காரணம், நீங்கள் ஜெபிப்பது கண்டதில்லை. ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் நீங்கள் வெளியே நிற்கிறதன் கண்டார்கள் ஒழிய உள்ளே இருந்து நீங்கள் ஜெபிப்பது கண்டதில்லை. இதை ஆலயத்தில் மையத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் பேசியிருப்பதும், நீங்கள் மொபைல் ஃபோன் வைத்து பேசியிருப்பதும் பிள்ளைகள் கண்டார்கள் ஒழிய நீங்கள் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்வது அவர்கள் கண்டதில்லை. அப்போ பிள்ளைகள் காணாதது இதோ எவ்வாறு அவர்கள் செய்வார்கள்? அப்போ மக்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளை அழைக்கும் முன்பாகவே நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்னவென்றால், மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப ஜெபமல் நீங்கள் அமருங்கள். கணவன் மனைவி நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிப்பதை பிள்ளைகள் காணட்டும். பிள்ளைகள் காண்கின்ற சமயத்தில் அவர்கள் இதோ வருவார்கள், அப்பா எங்களுக்கும் கற்றுத்தாரும், நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அம்மா இதோ ஆலயத்துக்கு நாங்கள் போக வேண்டும், ஆலயத்துக்கு எப்படி நாங்கள் போக வேண்டும், எந்த விதத்தில் ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த பலிப்பிடத்தில் நாங்கள் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்கள் கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் கேட்கும் விதத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்றால் இதோ பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் இது பற்றி கேட்கவே இல்லை, அதை பற்றி நீங்கள் பேசுகிற சமயத்தில் போய்விடுகிறார்கள் என்றால் பெற்றோர் என்ற நிலையிலிருந்து நாங்கள் தவறிவிட்டு இருக்கின்றோம். இறைசனில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நல்ல ஒரு நிலையை நாங்கள் வாழக்கூடிய கிருபையை தந்துள்ளோம். மற்றவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற நிலையை எங்கள் தாரும் என்று சிரிக்கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நாங்களும் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு மனநிலையை, அந்த ஒரு கிருபையை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.